அன்பானவர்களே, இன்று நீங்கள் கனத்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கலாம். உங்கள் இருதயம் கவலையால், பயத்தால், ஏமாற்றத்தால், பண கஷ்டத்தால், வியாதியால், குடும்ப பிரச்சனைகளால், உணர்வு ரீதியான வேதனையினால் பாரப்பட்டு கொண்டிருக்கலாம். இது போன்ற பாரங்கள் உங்கள் தோள்களில் மேல் நுகத்தடி போலவும் வாழ்க்கையை கட்டிருக்கும் சங்கிலியைப் போலவும் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் எல்லா கட்டுக்களிலிருந்தும் என்னால் உங்களை விடுவிக்க முடியும் என்று அன்போடு கூறுகின்றார். எந்த பிரச்சனையும் அவருக்கு பெரிதல்ல. அவரது பலத்த வல்லமைக்கு முன் எந்த சங்கிலியும் உறுதியானதல்ல. பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகான வார்த்தை கொடுத்துருக்காருல. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட கவலை இருக்குது. பயம் ஒரு பக்கம், ஐயோ ஏமாந்துட்டுமேன்னு சொல்லி ஏமாற்ற ஒரு பக்கம். வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தில் ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா? பண கஷ்டம். எவ்வளோ கஷ்டம் நம்ம போட்டு அடிக்குது. ஆனால் இதில் முக்கியமான கஷ்டம் என்னென்னா பண கஷ்டம். பணம் இல்லைன்னா ஒருத்தரும் நம்ம மதிக்க மாட்டாங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை உடலுக்குள்ளே, ஏகப்பட்ட வியாதி. என்ன பண்ணுறதுன்னே தெரில. அது ஒரு பக்கம். குடும்பத்தில் ஒருத்தர் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, எடுத்துரிஞ்சு பேசுகிறாங்க. குடும்பத்துலேயும் பிரச்சனை, என்ன பண்ணுறதுனே தெரியலேன்னு சொல்லி கலங்கி நிற்கிறீங்களாம். கவலைப்படாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா கட்டுக்களிலிருந்தும் என்னால் உன்னை விடுவிக்க முடியும். பிரசோட அன்போடு அழைக்கின்றார்ல. இந்த விஷயத்துலேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவரை இருக்க பற்றி பிடிச்சிக்கணும்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கி விட்டுறக்கூடாது இயேசுப்பாவை. இன்றைக்கி எத்தனை பேர் நம்மளை கைவிட்டுருக்கலாம், எத்தனை பேர் நான் உனக்கு எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கட்சியில் பண்ண மாட்டாங்க. இது எல்லாருமே சொல்கிற விஷயம் தான். நான் பார்த்துக்கிறேன், நான் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ கண்டிப்பாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக நம்ம கால் பண்ணால் கூட அந்த கால் எடுக்க மாட்டாங்க. சும்மா தான் இருப்பாங்க. நம்பர் பார்த்துட்டுமே, ஐயோ அன்றைக்கி பேச்சுக்கு சொல்லிட்டேன்ப்பா, நான் உனக்கு உதவி பண்ணுறேன், உனக்கு அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், 10 வாட்டி சும்மா நொய்யின்னு அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த பக்கம் ரியாக்ஷன் அப்படி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களேன்னு சொல்லி ஒரு அன்போடு அவரோடு காத்துட்ருப்போம். கடைசியில் மிஞ்சிந்து என்ன ஆச்சு? ஏமாற்றம் தான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை நீங்கள் அன்போடு நம்ம இல்லங்களுக்கு அழைக்கின்ற பொழுது ஒருபோதும் ஏமாற்றத்தை கொடுக்க மாட்டார். பிரசான் அவர் நிச்சயமாக நம்புங்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் முழு நம்பிக்கை வைத்து தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். நீங்கள் அவரால் விசுவாசம் வைக்கும்போது அவரது வாக்குத்தத்தங்கள் உங்களுக்குரியதாகும். பிரைஸ் தி லார்ட். தினந்தோறும் சுபியுங்க. இயேசுதாமே எல்லா பாரங்களையும் சிலுவையில் தம் மீது சுமந்தார் என்பதை மறந்து போகாதீங்க ஒருபோதும். அவருக்கு என்னங்க, ஜாலியாக இருந்திருக்கலாம்ல. எதுக்கு மக்களை நேசிக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் நடக்கணும், நல்லது நினைக்கணும். அவர் நினச்சிருந்தா எப்படியோ வாழ்ந்துருக்கலாம், ஓஹோன்னு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அந்த எண்ணத்துக்கு போகல. எல்லா மக்களும் நல்வழிப்படுத்தணும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்டா அப்படின்னு எதிர்பார்த்தார்ல. ஆனால் மக்கள் முன்னாடி எவ்வளோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செஞ்சார். ஆனால் கடைசியில் அவரை எப்படி சொல்கிறது, வாழ்க வாழ்கன்னு சொன்ன அந்த வாய் இவரை சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும்ல? என்னடா இந்த மக்கள் புரிஞ்சிக்க முடியலையோ? ஸோ நம்மளோட நிஜ வாழ்க்கையில் அப்படி தாங்க. யார் யார் எப்பப்போ மாறுவாங்கன்றது தெரியாது. இவங்க நம்புறதானும் புரியாது. என்னடா இது மக்கள் அப்பப்போ ஒரு மாதிரி மாறுறாங்கள, இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். உண்மை இது தாங்க. இயேசோட சீடர் 12 பேர் பார்த்துருப்பீங்க. அதில் ஒருத்தன் தான் காட்டி கொடுத்தோம், ஆமாவா இல்லையா? அந்த இயேசப்பாக்கே அது நிலமை. அப்பேற்பட்ட கடவுளுக்கே அப்படி நிலமைனா நம்ம சாதாரண மக்கள் நமக்கு யார் உண்மையாக இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். நமக்கு இன்ன வரைக்கும் எனக்கு உண்மையாக இருக்காங்கப்பா யாராச்சும் ஒருத்தர் சொல்லலாம், ஒரு மூலையில் அந்த பக்கம் இந்த பக்கம் ஏதாச்சும் வரலாம். ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏமாற்றங்கள். நம்பி ஏமாந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? இன்றைக்கி கண்மூடிதனமாக நம்பி எல்லாமே பண்ண முடியுது. ஆனால் இன்றைக்கி ஏமாற்றம் தான் வாழ்க்கையில். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்புங்க, அவரை விசுவாசிங்க. நிச்சயமாய் ஒருபோதும் அவர் கைவிட மாட்டாருங்க. நான் உங்களை ஒருபோதும் விட மாட்டேன், பார்த்துக்கிறேன், நான் உங்க கூட தான் இருக்க போகிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்கலாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் கொடுக்க போக்கின்றார். மகளே மகனே கலங்காத. உங்கள் கடந்த கால நிகழ்வுகளால் போராட்டங்களை நீங்கள் வாழ மாட்டீங்க. முடிஞ்சிச்சு, நடந்தது எல்லாமே முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு எந்த ஒரு பயனும் இல்லை. இதுக்கப்புறம் வாழ்கிற வாழ்க்கை யாருக்காக? ஆண்டவருக்காக. கீழ்ப்படும் பிள்ளைகளாக உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. ஆண்டவரை நான் செஞ்சது தப்பு தான், இதுக்கப்புறம் நான் உங்களுடைய பிள்ளையை வாழ நினைக்கிறேன். நல்ல புத்தியை கொடுங்க, நல்ல உடல் சுகத்தை கொடுங்க, என் பசங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் அம்மா அப்பா ஆசீர்வதிங்க, எனக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக உடல் தருங்க, நாங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட?
இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எல்லா நுகத்தடிகளையும் முறித்து உம் பிள்ளைகளை விடுவிக்கின்ற தேவனாய் இருக்கின்றபடியினால் உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. எல்லா பாரத்தையும் துக்கத்தையும் வேதனையும் உம் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவினால் சுமப்பதற்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை அடிமையாக்கி வைத்திருக்கும் கவலை, பயம், இருதய வலி, வியாதி, பண கஷ்டம் போன்ற எல்லா சங்கிலிகளையும் இன்று உம்மிடம் ஒப்படைக்கின்ற ஆண்டவரே. உம் மகத்தான வல்லமையினால் எல்லா கட்டுக்களையும் உடைப்பீராக. நீர் வாக்கு பண்ணி உள்ளபடியே விடுதலையோடு நடக்கவும் விசுவாசத்தினால் எங்கள் உள்ளத்தை சுத்திகரித்து உம்மை முழுமையாக நம்புவதற்கு உதவி செய்வீராக. பயத்திற்கு பதிலாக தைரியத்தினாலும், கலக்கத்திற்கு பதிலாக சமாதானத்தினாலும், அவநம்பிக்கைக்கு பதிலாக நம்பிக்கையினாலும் எங்கள் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசப்பா, உம் பலத்த கரம் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் அமர்வதாக ராஜா. எல்லா ஒடுக்குதலிலிருந்தும் எங்களை விடுவித்து ஜெயமும் சந்தோஷமுள்ள வாழ்க்கைக்குள்ள நடத்துவீராகப்பா. இப்பொழுது நீர் அற்புதங்களை செய்கின்றீர் என்று நம்பி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லாம் கூடும் என்று நம்புகிறேன் ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரும் கவல்மா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை தொடங்கி ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. பண கஷ்டத்தினாலும் வியாதியினாலும் துன்பத்தினாலும் எவ்வளோ வலி வேதனைகளும் அவசரப்பட்டுருக்கோம் ஆண்டவரே. அதிலிருந்து ஒரு விடுதலை வாழ்க்கை கொடுங்கப்பா. வாழ்க்கை மென்மையாக்குங்கப்பா. பொருளாதாரத்தில் உயர்த்துங்க ஆண்டவரே. நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, உங்களை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையை பத்திரமா பார்த்துப்பீங்கப்பா. நம்புகிறோம்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறேன் ஆண்டவரே. குடும்ப உறவுகளுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இல்லாமல் சமாதானத்தோடு ஒருத்தர் அன்போடும் பண்போடும் நடந்துக்கணும்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. கீழ்ப்படுதல் முதலாவது இருக்கணும், சமாதானம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும்ப்பா. எல்லாமே நிறைஞ்சது தான் வாழ்க்கை. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதில் தான் நம்ம எல்லாமே இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு மனம் மாற்றத்தோடு ஒற்றுமையாக இருக்கணும் என்று கேட்குறோம்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.